கோல் அச்சீவர் ட்ரேடர் சார்பாக நம்ம சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியை அனாலிசிஸ் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் இந்த டிஃபென்ஸ் செக்டாரில் இருக்க ஸ்டாக்குகள்லாம் ஃப்ரைடே வந்து பார்த்திங்கன்னா அப்சைடில் உங்களுக்கு போயிருக்கு, கொஞ்சம் பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஸோ இந்த ஸ்டாக் எல்லாமே இன்னும் ஸ்விங் ட்ரேடிங்க்கு நம்ம கன்சிடர் பண்ணலாமா அப்படின்றதையும் பார்த்துடலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த கோல்டோட விலை அதிகமாகிட்டு இருக்கிறதுனால ஸோ இந்த கோல்டு லோன் கொடுக்குற கம்பெனிகளை நம்ம இப்போது ஸ்விங் ட்ரேடிங்க்கு ட்ரை பண்ணலாமா அப்படின்றதையும் நம்ம என்ன பண்ணலாம் இந்த வீடியோவில் பார்த்துடலாம். நெக்ஸ்ட்டு இந்த ஸ்பைஸ் ஜெட்டோட ரிசல்ட்ஸ் வந்து உங்களுக்கு ஒரு சூப்பரான ரிசல்ட்ஸை போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதையும் நம்ம இந்த வீடியோவில் என்னென்னு பார்த்துருவோம். நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா அதோட டெக்னிக்கலாக நம்ம இந்த ஸ்டாக்கை வாங்கலாமா அப்படின்றதையும் பார்த்துடலாம். நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஸ்டாக் அனாலிசிஸையும் பார்த்துருவோம். இது எல்லாத்தையும் நம்ம ஒவ்வொன்றா பார்த்துடலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இது எல்லாமே எஜுகேஷன் பர்பஸ்க்காக. நீங்கள் ட்ரேட் ஆர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னா ஓன் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் இல்லை. உங்களோட ஓன் அனாலிசிஸை நீங்கள் கண்டிப்பாக பண்ணிடுங்க. நம்ம வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா, நாலேஜ் கொடுத்துருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரெஃபர் பண்ணுங்கள். வீடியோ பார்க்கும்போது அப்படியே லைக்கை தட்டி விட்ருங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ உங்கள்கிட்ட இருந்து நான் எதிர்பார்க்குறது லைக்கை மட்டுமே. இப்போது நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஸோ இந்த நம்ம சப்போர்ட் சொல்லியிருந்தோம். இந்த 24,500 அப்படின்றது ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக இருக்கும் நிஃப்டிக்கு அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ கரெக்டாக என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது 24,500 ஒரு நிமிஷம் இருங்க பார்த்துருவோம். எது வரைக்கும் கீழே வந்திருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இந்த 24,448 இருந்துட்டு அப்படியே அகைன் என்ன இருக்குது, அப்சைடில் தான் போயிருக்கு. ஸோ 24,718 க்ளோஸ் வந்திருக்கு. ஸோ உங்களுக்கு சப்போர்ட் எடுத்துருக்கு. ஸோ இது வந்து அப்சைடில் போகுமா அப்படின்றத நம்ம மண்டே நம்ம பார்த்துடலாம். ஸோ அப்சைடில் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, இல்லை கீழே வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அடுத்து எப்படி ரேலி அப்படின்றத பார்த்துக்கிட்டு நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். ஓகே, நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இதுதான் இப்போதைய ட்ரெண்டு. ஸோ ஃப்ரைடே பார்க்கும்போது எப்படி சொல்கிறது, ஸ்டாக்குகள்லாம் ரொம்ப மாடரேட்டாக தான் இருக்குது. ஒரு சில ஸ்டாக்குகள் பாசிட்டிவாகவும், சில ஸ்டாக்குகள்லாம் பார்த்திங்களா ஃப்ளாட்டாக தான் உங்களுக்கு முடிஞ்சிருக்கு. ஸோ இந்த ப்ராஃபிட் புக்கிங் ஏன் வந்திருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, உங்களுக்கு இஸ்ரேல் ஈரான் வார்னால் உங்களுக்கு இந்த நம்மளோட ஸ்டாக்காக இருக்கட்டும், இல்லை வேர்ல்டு வைடாகவும் இருக்கட்டும், எல்லாமே கீழே விழுந்ததுக்கான மேஜர் ரீசன் அதுதான். ஸோ அங்கே வார் அப்படின்றதுனால ஸோ நம்ம இங்கே ப்ராஃபிட் புக்கிங் நடந்திருக்கு. ஸோ ஏன் வந்திருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, உங்களுக்கு க்ரூட் ஆயிலோட விலை வந்து உங்களுக்கு ஒரே நாளையே 10% கூடியிருக்கு. அப்படின்றப்போ வேர்ல்டு வைடாக நமக்கு வந்து என்ன ஆகும்னா, உங்களுக்கு பொருளாதாரம் அதாவது மந்த நிலை வரும். எப்படின்னா, உங்களுக்கு க்ரூடோட விலை அதிகமாகும்போது ஒவ்வொரு கம்பெனிகளோட உங்களுக்கு எக்ஸ்பென்சஸ் வந்து அதிகமாகும். அப்படின்றப்போ ப்ராஃபிட்டில் வந்து உங்களுக்கு அது என்ன ஆகும்னா அஃபெக்ட் ஆகும். ஸோ இந்த ரீசனால் உங்களுக்கு வேர்ல்டு வைடாகவே எல்லா மார்க்கெட்டுமே கிட்டத்தட்ட இப்படி தான் இருக்குது. ஓகே, இப்போ நம்ம வந்து பேங்க் நிஃப்டியை பார்த்துடலாம். நெக்ஸ்ட்டு பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் அதுவும் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல கேப் டவுனை முடிச்சுட்டு அது என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நிஃப்டியை போலவே ரெக்கவர் ஆகிருக்கு. பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இதோட சப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் ஹை. இந்த ப்ரீவியஸ் ஹையில் தான் நான் அந்த உங்களுக்கு ஹரிசாண்டல் லைன் ட்ராப் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், இந்த ஹையில் வந்து உங்களுக்கு என்ன ஆகும்னா சப்போர்ட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒருவேளை அப்படியே கூட என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேப் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கேப்பை வந்து ஃபில் பண்ணுறதுக்காக பேங்க் நிஃப்டி அப்சைடில் வரலாம். இங்கே வந்துட்டு அகைன் மறுபடியும் கீழையும் விழுகலாம், அப்சைட்லையும் முடக்கலாம். நிறைய ப்ராபபிலிட்டி இருக்குது. இல்லை இப்படியே கூட இப்போது இந்த கேண்டில் இருக்குது பார்த்தீங்களா, அப்சைடில் போகாமல் கூட டவுன் சைட்லையும் கூட கீழே வந்துட்டு இந்த 54,470 வரைக்கும் வந்துட்டு சப்போர்ட் எடுத்துகிட்டு அகைன் அப்சைடில் போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ எப்படி மூமெண்ட் இருக்குது அப்படின்றத நமக்கு மண்டே பார்த்துட்டு நம்ம ஒரு மண்டேயில் நெக்ஸ்ட் வீக்குள்ளே தெரியும். ஒரு 2-3 டேஸில் உங்களுக்கு நம்ம நிஃப்டியாக இருக்கட்டும், இல்லை பேங்க் நிஃப்டியாக இருக்கட்டும், எப்படி அப்சைடில் போகுது அப்படின்றத நம்மளால் ஓரளவுக்கு ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம அடுத்தடுத்த ஸ்டாக்குகளை நம்ம பார்த்துடலாம். நெக்ஸ்ட்டு டிஃபென்ஸ் செக்டரில் இருக்க ஸ்டாக்குகள்லாம் எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு, மறுபடியும் நம்ம வாங்கின ஸ்டாக்குகள்லாம் ஹோல்டு பண்ணலாமா, இல்லை ரீஎன்ட்ரி ஆகலாமா, எப்படி நம்ம என்ட்ரி வந்து நெக்ஸ்ட்டு எப்படி கொடுக்குறது,
இல்லை தவிர்க்கலாமா அப்படின்றத இப்போ நம்ம பார்த்துடலாம். இந்த ஃபஸ்ட் ஸ்டாக் யூனிமேக் ஏரோஸ்பேஸ். ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆல்ரெடி அப்டேட் பண்ணியிருந்தோம். என்ன அப்டேட் பண்ணியிருந்தோம் அப்படின்னு பார்க்கும்போது, அதாவது நான் ஒரு மைனர் ட்ரெண்டு ட்ராப் பண்ணியிருந்தேன். ஸோ இதையும் நம்ம வீடியோவில் ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம சொல்லியிருந்திருப்போம். ஸோ இங்கே வந்து அதாவது இந்த மைனர் சப்போர்ட்டில் வந்துட்டு இந்த ட்ரெண்ட் லைனில் சப்போர்ட் எடுத்துகிட்டு அப்சைடில் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி இல்லை அதையும் உடச்சிருச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைனில் வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு அப்சைடில் போகும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். இப்போ வந்து உங்களுக்கு ஒரு 3 or 4% வந்து இந்த ஸ்டாக் வந்து அப்சைடில் போயிருக்கு. ஸோ இந்த ரேலி வந்து நம்ம அப்சைடில் போகும் அப்படின்னு கான்ஃபிடெண்ட்டாக சொல்ல முடியாது. எஸ், ஒருவேளை நம்ம என்ட்ரி எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று இந்த ப்ரீவியஸ் ஹையை இந்த ரேலி அப்படியே தொடர்ந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரீவியஸ் ரேலி இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஹையை பிரேக் பண்ணதுக்கப்புறம் என்ட்ரி எடுக்கலாம். இல்லை இந்த ஸ்ட்ராங்கான இந்த சப்போர்ட்டில் வந்துட்டு அகைன் மறுபடியும் ஒரு 2 டேஸோ இல்லை 3 டேஸோ 2 டேஸ் உங்களுக்கு ஒரு பேரிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகிட்டு இந்த சப்போர்ட்டில் வந்துட்டு மறுபடியும் பவுன்ஸ் பேக் ஆகும்போது நம்ம என்ன பண்ணலாம், என்ட்ரி எடுக்கலாம். ஸோ எப்படி மூவ் ஆகுதுன்றதை பார்த்துட்டு நம்ம நெக்ஸ்ட் என்ட்ரியை டிசைட் பண்ணிக்கலாம். அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட் ஸ்டாக் கொச்சின் ஷிப்யார்ட். இந்த கொச்சின் ஷிப்யார்டை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன சப்போர்ட்டில் வந்து அதாவது எந்த சப்போர்ட்டில் வந்துட்டு பவுன்ஸ் பேக் ஆகும் அப்படின்னு நம்ம கொடுத்துருந்தப்போ, ஸோ கிளியர் கட்டாக என்ன இருக்குன்னா கரெக்டாக அந்த சப்போர்ட்டில் வந்துட்டு தான் அதாவது ஃப்ரைடே வந்து பவுன்ஸ் பேக் ஆகிருக்கு. ஸோ இந்த பவுன்ஸ் பேக் வந்து அகைன் மறுபடியும் அப்சைடில் போகுமா அப்படின்றது ஒரு கேள்விக்குறி தான். ஏன்னா இந்த ஒரு கேண்டிலை வச்சுட்டு நம்ம என்ன பண்ணலாம், ஸோ இப்போ நியூ என்ட்ரியை நம்ம எடுக்க வேணாம். ஆல்ரெடி நீங்கள் இந்த ஸ்டாக்கை வந்து ஹோல்டு பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னா அப்படியே வெயிட் பண்ணலாம். இல்லை நியூ என்ட்ரியை இப்போதைக்கு தவிர்க்கலாம். ஸோ மண்டே மார்க்கெட் எப்படி இருக்குன்றதை பார்த்துக்கிட்டு நம்ம நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணலான்றதை முடிவு பண்ணுவோம். நெக்ஸ்ட் ஸ்டாக் சோலார் இண்டஸ்ட்ரீஸ். இந்த சோலார் இண்டஸ்ட்ரீஸும் உங்களுக்கு ஃப்ரைடே அப்சைடில் தான் போயிருக்கு. ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்ணலாம், நியூ என்ட்ரியை இப்போதைக்கு இல்லை. நீங்கள் அந்த ஆல்ரெடி இந்த ஸ்டாக் வச்சுருந்தீங்கன்னா பார்ஷியலாக ப்ராஃபிட்டை புக் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நியூ என்ட்ரியை நம்ம எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இப்போதைக்கு இந்த ஸ்டாக்கில் கிடையாது. நியூ என்ட்ரி அப்படின்னு பார்க்கும்போது அதோட ப்ரீவியஸ் ஹையை கட் பண்ணட்டும். ஸோ கட் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம், என்ட்ரி எடுத்துக்கலாம். அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணுறது ஸோ கரெக்டான டெசிஷனாக இருக்கும். நம்ம பார்க்க போகிற நெக்ஸ்ட் ஸ்டாக் பேரா டிஃபென்ஸ். இந்த பேரா டிஃபென்ஸை பொறுத்த வரைக்கும் கரெக்டாக நம்ம கொடுத்துருந்த சப்போர்ட்டில் வந்துட்டு அதோட ஆல் டைம் ஹையில் வந்துட்டு சப்போர்ட் எடுத்திருக்கு. ஸோ இந்த சப்போர்ட் வந்து அப்சைடில் போகிறதுக்கான வாய்ப்பா அப்படின்னு பார்க்கும்போது ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நம்ம ஆல்ரெடி சொன்னது தான், வெயிட் பண்ணுவோம். நியூ என்ட்ரியை நீங்கள் தவிர்த்துருங்க. ஆல்ரெடி நீங்கள் இந்த ஸ்டாக்கை வாங்கியிருந்தீங்கன்னா ஹோல்டு பண்ணுங்கள். இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இன்னும் சில நியூஸஸ்லாம் இருக்குது. ஸோ இது வந்து இஸ்ரேலோடு சேர்ந்து இவங்களோட ஜாயின்ட் வெஞ்சர் கம்பெனி வந்து ட்ரோனை வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. ஸோ இந்த ரீசனாலையும் இந்த ஸ்டாக் வந்து அப்சைடில் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன் அப்படின்னு பார்க்கும்போது ஈரான் இஸ்ரேல் வார்னால் ஸோ இஸ்ரேலுக்கு தேவையான ட்ரோன்ஸ் வந்து அவங்க மேனுஃபேக்சரிங் இன்னும் அதிகமாக பண்ண வாய்ப்பு இருக்குது. அப்படி பார்க்கும்போது இவங்க ஜாயின்ட் வெஞ்சரில் இருக்கிறதுனால ஸோ இந்த ஸ்டாக் அப்சைடில் போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஆல்ரெடி இந்த ஸ்டாக் நீங்கள் வச்சுருந்தீங்க, அப்படி ஹோல்டிங்கில் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் இந்த ஸ்டாக் என்ன பண்ணலாம், வச்சுருக்கலாம். நியூ என்ட்ரியை வந்து நம்ம இப்போதைக்கு வேணாம், இன்னும் நம்ம கன்ஃபர்மேஷன் பார்த்துக்கிட்டு நம்ம என்ன பண்ணலாம், நெக்ஸ்ட்டு பிரேக் அவுட் கொடுக்கட்டும், அதுக்கப்புறம் நம்ம வாங்கலாம். சப்போர்ட்டில் வாங்க வேண்டாம். ஸோ பிரேக் அவுட்டில் நம்ம வாங்கிக்கிடுவோம். நெக்ஸ்ட்டு நம்மளோட ஸ்டாக் அப்போலோ மைக்ரோ சிஸ்டம். இந்த அப்போலோ மைக்ரோ சிஸ்டம் யாராவது இந்த ஸ்டாக்கை வந்து இன்னும் ப்ராஃபிட் புக் பண்ணாமல் வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இதை கூட ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தலாம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த 4% வந்து அப்சைடில் போயிருக்கிறது நம்ம ப்ராஃபிட்டை புக் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பாக நம்ம இதை பயன்படுத்தலாம். இல்லை இன்னும் ஏறும் அப்படின்னு நீங்கள் இந்த இடத்துல வச்சுருக்கிறது என்னை பொறுத்தளவுக்கு இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை. ஸோ டிஃபென்ஸ் செக்டார் இன்னும் அப்சைடில் தான் போகும் அப்படின்ற எந்த கன்ஃபர்மேஷனும் இல்லை. ஸோ எந்த ஸ்டாக்லேயுமே அந்தளவுக்கு கன்ஃபியூஷன் இல்லாதனால ப்ராஃபிட் புக் பண்ணாமல் இருக்கிறவங்க ப்ராஃபிட் பண்ணுறதுக்கான வாய்ப்பாக நீங்கள் இந்த ஒரு 4% வந்து அப்சைடில் போனதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இன்னும் அதோட நல்ல சப்போர்ட்டுக்கு வரட்டும். அதாவது இதோட ப்ரீவியஸ் ஹை இருக்குது பார்த்தீங்களா,
இந்த ஹைக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் அகைன் மறுபடியும் பவுன்ஸ் பேக் ஆகும்போது நம்ம இந்த ஸ்டாக் என்ன பண்ணலாம், அகைன் மறுபடியும் நியூ என்ட்ரி எடுத்துக்கலாம். அடுத்தடுத்த ஸ்டாக்குகளையும் நம்ம இப்போது பார்த்துடலாம். நெக்ஸ்ட் ஸ்டாக் கார்டன் ரீச் ஷிப்பிங். இந்த கார்டன் ரீச் ஷிப்பிங் பொறுத்த வரைக்கும் அப்சைடில் போயிட்டு டவுன் சைடில் வந்துக்கிட்டு இருக்குது. ஸோ ஃப்ரைடே பார்க்கும்போது ஒரு 3% வந்து அப்சைடில் போயிருக்கு. இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ இது அப்சைடில் அப்படியே போனாலும் சரி, நம்ம உடனே பை பண்ண வேண்டாம். இந்த சப்போர்ட்டுக்கு வந்துட்டு அகைன் மறுபடியும் பிரேக் அவுட் கொடுக்கும்போது இந்த ஸ்டாக்கை மிஸ் பண்ணவங்க எல்லாரும் இந்த ஸ்டாக்கை மறுபடியும் பை பண்ண ஆரம்பிக்கலாம். வெயிட் பண்ணுவோம். ஸோ நீங்கள் ஆல்ரெடி இந்த ஸ்டாக்கை வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், ஹோல்டு பண்ணலாம். ஸோ இதுதான் உங்களுக்கு இந்த அதோட ஆல் டைம் ஹையில் வந்துட்டு சப்போர்ட் எடுத்துகிட்டு அகைன் அப்சைடில் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதை நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். நியூ என்ட்ரியை இப்போ நம்ம அவாய்ட் பண்ணிடுவோம். நெக்ஸ்ட் ஸ்டாக் ஐடிஐ. இந்த ஐடிஐயை பொறுத்த வரைக்கும் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதோட சப்போர்ட்டை வந்து உங்களுக்கு பிரேக் பண்ணியிருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு இது வரைக்கும் ஒரு 7-8 ட்ரேடிங் செஷனாக என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஒரே இடத்துல மட்டும்தான் இது ட்ரேட் ஆகிக்கிட்டு இருந்திருக்கு. ஸோ இப்போ என்ன இருக்குது அப்படி பார்த்தீங்கன்னா, இந்த சப்போர்ட்டை வந்து பிரேக் பண்ணி உங்களுக்கு கீழே தான் க்ளோஸ் வச்சுருக்காங்க. இந்த ஸ்டாக்கில் நீங்கள் யாராவது ப்ராஃபிட்டில் இருந்தீங்க அப்படின்னா அந்த ஸ்டாக்கில் இருந்து வெளியில் வர்றது ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும். இதுக்கு மேலேயும் நம்ம வச்சுருக்க வேண்டாம்ன்றது என்னோட, ஏன்னா நெக்ஸ்ட் இது இறங்க ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா ஒரே நாளே கூட உங்களுக்கு 10% கூட கீழே விழுகலாம். ப்ராஃபிட்டில் இருந்தால் அதை கட் பண்ணிவிட்டு வந்துட்டு அகைன் மறுபடியும் பிரேக் அவுட் கொடுக்கும்போது நம்ம என்ட்ரி எடுத்துக்கலாமே. நெக்ஸ்ட் ஸ்டாக் ஹெச்ஏஎல். இந்த ஹெச்ஏஎல்லை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இதுதான் டிஃபென்ஸ் செக்டார்லேயே உங்களுக்கு ஒரு பெரிய ஸ்டாக் அப்படின்னு சொல்லணும். ஸோ இதுதான் மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் அடிப்படையில் இதுதான் உங்களுக்கு ஹையஸ்ட் மார்க்கெட் கேபிட்டல். ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இதோட மைனர் ட்ரெண்டை வந்து பிரேக் பண்ணி உங்களுக்கு ஒரு பேரிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆனிச்சு. ஆனாலும் ஃப்ரைடே வந்து உங்களுக்கு ஒரு 1.5% வந்து அப்சைடில் போயிருக்கு. இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நெக்ஸ்ட் இதோட ஸ்ட்ராங்கான சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது இந்த 4743 உங்களுக்கு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ இதோட ப்ரீவியஸ் ஹை, என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டாக் வந்து இந்த ஹையை பிரேக், அதாவது இந்த ஹையில் வந்துட்டு சப்போர்ட் எடுத்துகிட்டு அப்சைடில் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒருவேளை இதில் டவுன் சைடில் இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக் நெக்ஸ்ட்டு கீழே விழும். ஸோ கீழே விழுகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, அதுக்கும் பிரேக் அவுட் ஆனால் மட்டுமே. ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்டேபிளாக இருக்கும். நீங்கள் இந்த ஸ்டாக்கில் ப்ராஃபிட்டில் இருந்தீங்க அப்படின்னா பார்ஷியலாக ப்ராஃபிட்டை புக் பண்ணுறது ஒரு நல்ல டிசிஷனாக இருக்கும். ஸ்டாக் ஹெச்டிஎஃப்சி லைஃப். இந்த ஹெச்டிஎஃப்சி லைஃப்பை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்போ என்ட்ரி கொடுத்துருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட ஆல் டைம் ஹையை, ஸோ இந்த 749 இல்லை 750 இதுதான் ஆல் டைம் ஹை. இந்த ஹையை பிரேக் பண்ணும்போது நம்ம என்ட்ரி கொடுத்துருந்தோம். நான் வீக்லி ஷார்ட் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்சைடில் போயிட்டு அகைன் அங்கேருந்து கீழே தான் வந்திருக்கு. ஸோ இங்கே வந்து உங்களுக்கு போன வீக் மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்குன்னா கீழேயும் வந்திருக்கு, அப்சைட்லேயும் போயிருக்கு. ஆனால் கீழே இருந்து டவுன் சைடில் இருந்துட்டு ரெக்கவர் ஆகிருக்கு. ஸோ கீழே வந்ததை மறுபடியும் ரெக்கவர் ஆகி ஒரு ஸ்பின்னிங் டாப் வந்து உங்களுக்கு என்ன இருக்குன்னா பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஸோ இதில் நம்ம என்ட்ரி ஆகிருந்தோம். ஒருவேளை நீங்கள் இந்த ஸ்டாக்கை வாங்கியிருந்தீங்கன்னா வெயிட் பண்ணலாம், தாராளமாக வெயிட் பண்ணலாம். இது சைட்வேஸ் போகிறதுக்கான வாய்ப்புகள் தான் நிறைய இருக்குது. அப்சைடில் இப்போ போகலனாலும் டவுன் சைடில் போகும். ஒருவேளை இதை பிரேக் பண்ணால் மட்டுமே நம்ம என்ன பண்ணலாம், எஸ்எல்ஐ கொடுத்துட்டு வெளியில் வந்துடலாம். ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நல்ல ரிசல்ட் போஸ்ட் பண்ண ஸ்டாக். நெக்ஸ்ட்டு பெல். இந்த பிஹெச்எல்லை பொறுத்த வரைக்கும் நம்ம கொடுத்ததுலேருந்து அப்சைடில் ஒரு 2 days போயிட்டு அப்சைடில் இப்போ என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டவுன் சைடில் வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ அதோட ப்ரீவியஸ் ஹையையும் பிரேக் பண்ணிடுச்சு. அதாவது ப்ரீவியஸ் ஹையில் ஸோ சப்போர்ட்டில் இருந்து பிரேக் பண்ணியிருக்கு. ஸோ நம்ம எஸ்எல் வந்து எங்கே கொடுத்துருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் மண்டே அப்சைடில் போகுதான்னு பாருங்கள். ஒருவேளை மண்டே அப்சைடில் போணுச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், ஹோல்டு பண்ணலாம். இல்லை பேரிஷ் கேண்டில் வந்துருந்துச்சு, இல்லை ஒரு கேப் டவுனாலும் நீங்கள் என்ன பண்ணலாம்னா எஸ்எல்ஐ கொடுத்துட்டு வெளியில் வந்துடுறது ஒரு நல்ல டிசிஷனாக இருக்கும். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு எப்போ வேணாலும் சப்போர்ட் எடுக்கலாம். ஸோ அகைன் மறுபடியும் சப்போர்ட் எடுக்கும்போது கூட நம்ம இந்த ஸ்டாக்கை ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது நம்ம என்ன பண்ணலாம்னா அதை பயன்படுத்திக்கலாம்.
நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற ஸ்டாக்ஸ் மணப்புரம். ஸோ மணப்புரம் வந்து ஒரு 4% அப்சைடில் போயிருக்கு. ஸோ அப்சைட்லேயே போயிருந்தாலும் இது முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முத்தூட் ஃபினான்ஸும் மணப்புரம் ஃபினான்ஸும் ரெண்டுமே அப்சைடில் போயிருக்கு. இதுக்கு ரீசன் என்ன அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். ஸோ கோல்டோட ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்படி இன்க்ரீஸ் ஆனதுனால ஸோ இவங்களுக்கு இந்த கோல்டு லோன் வந்து அவங்க கொடுக்குற அமௌண்ட்டு வந்து உங்களுக்கு அதிகமாக கொடுக்க முடியும். ஸோ இப்போ அதில் இருந்து ஒரு பவுன் கொடுக்குறாங்கன்னா இது வரைக்கும் ஒரு 60,000 கொடுத்தாங்கன்னா இப்போ கோல்டோட விலை வந்து அதிகமாக இருக்கிறதுனால ஸோ அதுக்கான அந்த ஒரு பவுனுக்கு வந்து 60,000 கொடுத்தது ஒரு 70,000 கொடுக்கலாம். ஸோ அப்படி கொடுக்கும்போது உங்களுக்கு அந்த அவங்க கொடுத்த கடன் மேலே வர்ற இன்ட்ரெஸ்ட் வந்து இன்னும் அதிகமாக வரும். அப்படின்றப்போ என்ன ஆகும்னா இந்த ஸ்டாக்கு வந்து உங்களுக்கு பெனிஃபிட் அடையும். ஸோ இந்த ரீசனால தான் இந்த 2 ஸ்டாக்கும் அப்சைடில் போயிருக்கு. ஸோ இது பார்த்திங்கன்னா இந்த தங்கமயில் ஸோ இந்த மாதிரி கோல்டு சேல் பண்ணக்கூடிய ஸ்டாக்குகள்லாம் கீழே விழுந்திருக்கும். ஒரு மாடரேட்டிவாக கீழே தான் விழுந்திருக்கு. ஸோ ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் இதுதான். ஸோ இப்போது இந்த ஸ்டாக்கு நம்ம இப்போ உடனே என்ட்ரி எடுக்கலாமா அப்படின்னு பார்க்கும்போது, இப்போ என்ட்ரின்னு வந்து பார்க்கும்போது என்ட்ரி எடுக்கலாம். ஆனால் இப்போ என்ட்ரி எடுத்தோம்னாலும் நீங்கள் ரீடெஸ்ட்டை ஒரு வேளை எடுத்துச்சுனாலும் அகைன் என்ன பண்ணணும், மறுபடியும் ரீஇன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பணத்தை வச்சுக்கிட்டு உங்களுக்கு கேபிட்டலை வச்சுக்கிட்டு மறுபடியும் நீங்கள் என்ட்ரி எடுக்கலாம். ஸோ என்ன ரீசன் அப்படின்னு பார்க்கும்போது இது ஒரு ரைசிங் வேஜோட பேட்டர்ன். இந்த பேட்டர்ன் வந்து உங்களுக்கு என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா அதோட டார்கெட் நியர்பையில் இருக்குது. ஸோ மண்டே வந்து ஹிட் பண்ணிவிட்டு டவுன் செல்லிங் கூட வரலாம், இல்லை அப் செல்லிங் கூட போகலாம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நான் இந்த ஸ்டாக்கில் இப்போ என்டர் ஆகிறத பற்றி இப்போ யோசிக்க மாட்டேன். ஒன்று கீழே வரணும், இல்லை இந்த சேனலை பிரேக் பண்ணணும். ஸோ இந்த 2 ரீசனில் ஏதோ ஒன்று நடந்தால் மட்டும்தான் நான் என்ட்ரி ஆகுவேன். மண்டே வந்து நான் உங்களுக்கு என்ட்ரி கொடுக்க மாட்டேன். ஸோ நீங்கள் உங்களோட ஓன் டிசிஷனை நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம முத்தூட் ஃபினான்ஸை பார்த்துடலாம். நெக்ஸ்ட் ஸ்டாக் முத்தூட் ஃபினான்ஸ். இந்த முத்தூட் ஃபினான்ஸை இந்த சார்ட் வந்து நான் உங்களுக்கு மந்த்லியில் எடுத்திருக்கேன். ஸோ ஏன் மந்த்லியில் எடுத்திருக்கேன்னா இந்த சார்ட்டை உங்களுக்கு இந்த ட்ரெண்ட் லைன் வந்து கரெக்டாக தெரியணும் அப்படின்றதுக்காக நான் மந்த்லியில் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வீக்லியில் இப்போது கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை கவனிச்சிங்கன்னா தெரியும். ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் வந்து ப்ரைமரி ட்ரெண்ட் லைனோட அதாவது ஆல் டைம் ஹையெல்லாம் நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஆல் டைம் ஹையை கனெக்ட் பண்ணிவிட்டு இந்த ட்ரெண்ட் லைனை எப்போ பிரேக் பண்ணி ஸ்ட்ராங்கான உங்களுக்கு ஒரு டெய்லியில் ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆனிச்சுன்னா இந்த ஸ்டாக் வந்து அப்சைடில் பறக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது வந்து நியூஸ் பேஸ்டாகவும் நம்ம பார்த்தோம். ஸோ ரெண்டும் உங்களுக்கு இருக்குது. இப்போ நான் உங்களுக்கு வீக்லியில் கன்வெர்ட் பண்ணி நம்ம பார்த்துடலாம். இப்போ வீக்லியில் பார்க்கும்போது இந்த ஸ்டாக்கை பற்றி இப்போது இன்னொரு ஐடியா நமக்கு கிடைக்கும். ஸோ வீக்லியில் பார்க்கும்போது உங்களுக்கு பாருங்கள், நான் சொன்ன மாதிரியே கரெக்டாக இந்த சேனலில் இன்னொரு மைனர் ட்ரெண்டும் இருக்குது. ஸோ இந்த சேனல் இருக்குது பார்த்தீங்களா, இந்த சேனலோட அப் ட்ரெண்டில் உடச்சிருக்கு. பட் இருந்தாலும் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த நியூஸ் பேஸ்டாக அப்சைடில் போகிறதுக்கான வாய்ப்புகள் தான் நிறையா இருக்குது. ஸோ மண்டே வந்து உங்களுக்கு இன்னொரு புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆனிச்சுன்னா நம்ம என்ட்ரி எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து வீக்லியில் வச்சுருக்கேன். இப்போ டெய்லியிலேயே நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கிடுவோம். இப்போ டெய்லியில் கன்வெர்ட் பண்ணிக்கிட்டோம்னா இன்னும் கிளியர் கட்டாக நமக்கு தெரியும். ஓகே, ஃப்ரைடேவை பொறுத்த வரைக்கும் ஒரு கீழே இறங்கிட்டு மறுபடியும் அப்சைடில் தான் கொண்டு போயிருக்காங்க. மண்டே ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் வந்துச்சுன்னா இந்த ஸ்டாக்கில் என்ட்ரு ஆகலாம். ஆனாலும் ரிஸ்கி. நீங்கள் இந்த ஸ்டாக்கில் என்ட்ரு ஆகும்போது நம்ம சொன்ன மாதிரியே என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கேபிட்டலை இதுக்காக நீங்கள் ஒதுக்குற கேபிட்டலை 3ஆக பிரிச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு மண்டே ஒரு புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகும்போது என்டர் எடுத்துக்கோங்க. செகண்ட் இன்னொரு 2 போர்ஷனை நீங்கள் வச்சுக்கோங்க. அகைன் மறுபடியும் ரீடெஸ்ட் எடுத்தாலோ நீங்கள் என்ன பண்ணலாம், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். இல்லைன்னா அப்படியே விட்டுறலாம். ஒரு 30,000 இதுக்காக ஒதுக்கோங்க, இல்லை 15,000 உங்களோட கேபிட்டலை பொறுத்த வரைக்கும். நீங்கள் இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது உங்களோட ரிஸ்க்கை வந்து குறைக்கும், உங்களோட லாஸை வந்து குறைக்கும், சீக்கிரமே ப்ராஃபிட்டுக்கான ஒரு வழியும் கூட. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க. ஸோ 2 ஸ்டாக் அதை வந்து மண்டே பார்த்துருவோம். ஏன்னா வீடியோ ரொம்ப லென்த்தாக போய்கின்றிருக்கு. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். ஸோ இன்னொரு விஷயம் நம்ம பார்க்குறோம் சொல்லியிருந்தோம் இல்லையா, இந்த ஸ்பைஸ் ஜெட்டு வந்து உங்களுக்கு நல்ல ரிசல்ட்ஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கு. ஸோ அதையும் பார்த்துருவோம். ஸோ பார்த்துட்டு இந்த வீடியோவை க்ளோஸ் பண்ணிக்கிடுவோம். இந்த ஸ்பைஸ் ஜெட்டை பொறுத்த வரைக்கும் Q4 ரிசல்ட்ஸ் வந்து பேட் ஜம்ப் 173% வந்து இயர் ஆன் இயர் என்ன இருக்குது.
ஸோ கூடியிருக்கு. இவங்களோட ப்ராஃபிட் வந்து 325 கோடியாக ஆயிருக்கு. ஸோ இந்த பேட்டன் வந்து ப்ராஃபிட் ஆஃப் த டேக்ஸ் உங்களுக்கு 173% அப்சைடில் போயிருக்குன்னா இந்த ஸ்டாக்கை வந்து நம்ம கண்டிப்பாக ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ இந்த ஸ்டாக்கை நம்ம தொடர்ந்து வாட்ச் பண்ணிகிட்டே வருவோம். உங்களோட வாட்ச் லிஸ்ட்டில் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இதோட டெக்னிக்கலாக எப்படி இருக்குது அப்படின்றத இந்த ஸ்டாக்கை நம்ம இப்போ பார்த்துட்டு இந்த வீடியோவை கம்ப்ளீட் பண்ணிக்கிடுவோம். ஸ்பைஸ் ஜெட்டோட நம்ம டெக்னிக்கலாக பார்த்துடலாம். ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆல் டைம் ஹை அப்படின்னு, அதாவது இப்போ ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கிறது 46 ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்குது. இதோட ஆல் டைம் ஹை பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு நல்ல ப்ரைஸிலேருந்து உங்களுக்கு கீழே விழுந்திருக்கு. ஸோ இந்த ஸ்டாக்கை உங்களுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா 80ன்றது இந்த ஸ்டாக்கோட ஹை. அங்கே இருந்த ஸ்டாக்கு வந்து கீழே விழுந்திருக்கு. ஸோ இப்போது கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ என்ட்ரி எங்கே எடுக்கலாம்? ரிசல்ட்ஸ் பேஸ்டு. இந்த ரிசல்ட் வந்தது சனிக்கிழமை உங்களுக்கு வந்து ரிசல்ட்டை வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க, அதாவது நேற்று. இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஃப்ரைடே வந்து உங்களுக்கு கேப் டவுன் ஆனதுலேருந்து அப்சைடில் போயிருக்கு. இந்த ஸ்டாக்கை நம்ம இப்போ என்டர் ஆகணும். 46க்கு மேலே ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகணும். ஸோ அப்படி வரும்போது நம்ம என்ட்ரி எடுத்துக்கலாம். என்ட்ரி ஆகிட்டு இது ப்ரீவியஸ் ஹை இருக்குது பார்த்தீங்களா, இந்த ட்ரெண்ட் லைன் எங்கே வரைக்கும் நம்ம வச்சுக்கலாம். ஸோ இதுதான் டார்கெட். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஆமாம், நெக்ஸ்ட்டு ஒருவேளை இந்த ஸ்டாக்கு வந்து மண்டே வந்து மறுபடியும் கீழே வருது அப்படின்னா இந்த ட்ரெண்ட் லைன் வந்து உங்களுக்கு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ இதுக்கு முன்னாடி இந்த ட்ரெண்ட் லைனை இது வந்து 4வது தடவை, அதாவது 4th attempt 1 2 3 4. ஸோ இந்த டைம் அப்சைடில் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதுதான் இப்போது டவுன் சைடில் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம், இல்லை ரிசல்ட்டோட ரியாக்ஷனால் அப்சைடில் போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கலாம். மேபி எதுவானாலும் பரவாயில்ல. ஸோ என்ட்ரி எப்படின்னு பார்க்கும்போது 46க்கு மேலே என்ட்ரி எடுத்துக்கோங்க. இல்லை நான் சப்போர்ட்லேயே வாங்குறேன் அப்படின்னா நீங்கள் வெயிட் பண்ணிவிட்டு சப்போர்ட்டுக்கு வந்துட்டு அகைன் மறுபடியும் ஒரு கன்ஃபர்மேஷன் கேண்டில் வரணும். ஒரு புல்லிஷ் கேண்டில், ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் வந்ததுக்கப்புறம் நீங்கள் என்ட்ரி எடுக்கலாம். அப்படி நீங்கள் இந்த சப்போர்ட்டில் நீங்கள் ஒரு புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் என்ட்ரி எடுக்கிறீங்கன்னா எஸ்எல்லை வந்து நீங்கள் என்ன பண்ணலாம்? ஏதோ இந்த ப்ரைஸுக்கு கீழே 40க்கு கீழே எஸ்எல்லை வச்சுக்கிட்டு இந்த ஸ்டாக்கை நீங்கள் தொடர்ந்து ரன் பண்ணலாம். நம்ம எஸ்எல் சொல்லிட்டோம், என்ட்ரியும் சொல்லிட்டோம். என்ட்ரி 2 இருக்குது. ஸோ நீங்கள் எதுன்னு முடிவு பண்ணிங்க. மார்க்கெட்டை நீங்கள் தொடர்ந்து வாட்ச் பண்ணிங்கன்னா, இந்த ஸ்டாக் தொடர்ந்து வாட்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகே, மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர் ஸ்டாக்கை மண்டே வீடியோவில் பார்த்துருவோம்.